குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருவது. இது வருஷத்தில் ஒரு 2-3 தடவை தான் அந்த போல் வரும். இந்த அமைப்பு நாளைக்கு வருது நமக்கு. வியாழக்கிழமையில் பூச நட்சத்திரத்தோட நாளைக்கு இந்த ராசி வருது நமக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம இன்றைய நாளில் ஜபம் தபம் முதலான தெய்வ காரியங்களை ஈடுபடலாம், அன்னதானம் போடலாம், கோயிலுக்கு சென்று குருவுக்கு நம்ம மஞ்சள் வண்ண மலர்கள் சாற்றி கொண்டக்கடலை எலுமிச்சை பழ சாதம் இப்படி பிரசாதம் செஞ்சு தானமாக கொடுக்கறது மிகவுமே சிறப்பு. இது காலை நேரத்தில் செஞ்சீங்க. சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா குபேர பூஜை செய்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி முதலான பொருள்கள் வாங்கிறது ரொம்பவே யோகம். வீடு நிலம் அந்த மாதிரியான பொருள்கள் நாளைக்கு வாங்குறதும் சிறப்பு. தங்கம் வெள்ளி வாங்க முடியல அப்படிங்கிறவங்க அரிசி, கொண்டக்கடலை, மஞ்சள், மொச்சக்கொட்டை, கல்கண்டு, உப்பு இப்படி மங்களகரமான பொருளை உங்களுக்கு உங்கள் வீடுகளுக்கு வாங்கிட்டு வைக்கிறது பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வையும்பாங்க. அதை போல் நாளைய தினம் முள்ளரும்பு, ஜவ்வந்தி பூ வாங்கி உங்கள் வீட்டில் குபேரன்ட்ட விளக்கேற்றி வச்சு நீங்கள் சில்லறை நாணயங்களை போட்டு சத்தம் எழுப்பி ஒரு பூஜை செய்யுங்க. அம்மா ஏற்கனவே குபேர பூஜை நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு, என்னென்ன வாங்கி வைக்கணுங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்குங்க. நாளைய தினம் சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால முருகர் வழிபாடும் சிறப்பாக செய்யுங்க. சஷ்டியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்றதும் மிக விசேஷமாக முருகருக்கு கொண்டாடக்கூடிய ஒன்று. தங்கம் வாங்கும் யோகம் சிலருக்கு இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா வாங்கினாலும் அது அடகு நகைக்கு போயிடும். அப்படி உள்ளவங்க ஒரு பொட்டு தங்கம் நாளைக்கு வாங்குங்க. அப்படி வாங்க முடியலனாலும் முள்ளரும்பும் கொண்டக்கடலையும் வாங்கி மஞ்சள் கிழங்கு அது கூட சேர்த்து வாங்கி வச்சு குருவுக்கிட்டேயோ இல்லை குபேரன்கிட்டையோ வச்சுட்டு எங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க. அவசியம் நாளைக்கு 3 தீபமாவது ஏற்றி வையுங்கள். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.